அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பியுமான எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களின் சாட்டை சுழலும் உங்கள் முன் இதோ பாவை கட்சியின் வழிகாட்டி எங்கள் அண்ணன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை அறிமுகம் செய்யும் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும் வரலாற்று சிறப்புகள் கொண்ட வணிக பெருமைகள் கொண்ட இந்த சாத்தூர் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற என் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே நின்று எங்களுடைய பேச்சுகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பல்வேறு மாற்று கட்சியை சார்ந்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் வைக்க முடியுமா? ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தேர்தல் வருகிறது. நாமும் நம்முடைய ஜனநாயக கடமையை செலுத்துகிறோம். பெரும் மதிப்பிற்குரிய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதியிலுடைய தேர்தல் நடத்தும் அலுவலருடைய வாசலிலே ஒரு பதாகை வைத்திருக்கிறது. ஒருத்தர் இப்படி கையை நீட்டி அது மை தடவி இருக்கிறது. அதுக்கு கீழே வாக்கிற்கு பணத்தை வாங்க மாட்டோம், பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட மாட்டோம் என்று ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. எங்களுடைய வாக்கை நாங்கள், எங்களுடைய உரிமையை நாங்கள் விற்க மாட்டோம் என்கிற முழக்கத்தை பெரும் மதிப்பிற்குரிய தேர்தல் ஆணையம் இந்திய அரசு வைக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் வாக்கிற்கு பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாக பொதுமக்களிடத்திலே பேசுகிற பொழுது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்கப்பா, அதனால கொள்ளக்காரனோ கொலகாரனோ ஆத்துமல்ல கொள்ளையடிப்பவனோ ஊழல் லஞ்சம் செய்பவனோ வந்துடுறான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. யாரை கேட்டாலும் படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், நல்லவங்க அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் அரசியல் வரணும் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்ப யார்தாயா அந்த கொள்ளக்கார பயலுக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. எல்லாரும் விரும்புவது நல்ல ஆட்சிய, எல்லாரும் விரும்புவது நேர்மையான ஆட்சிய, எல்லாரும் விரும்புவது ஊழலற்ற ஆட்சிய, எல்லாரும் விரும்புவது லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சிய. அப்ப யார்தான் கொள்ளக்காரங்களுக்கு ஓட்டு போடுறது? இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதி ரொம்ப வித்தியாசமானது. தமிழ்நாட்டிலேயே சாத்தூருக்கு தான் ஒரு பெருமை இருக்கு. உலகத்துல பல்வேறு அரசர்கள், பல்வேறு மாநில கவர்னர்கள், மேயர்கள் எத்தனையோ பேர் நல்லது பண்ணிருக்காங்க. ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர வைப்பதற்கு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, ஆனா பள்ளிக்கூடம் கட்டிய பிறகும் பிள்ளைகள் படிக்க வரல அப்படின்னு எந்த தலைவனும் சிந்தித்து அந்த பிள்ளைகள் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரலங்கிறத சிந்திக்கல. உலகத்திலே ஒரே ஒரு தலைவன் தான் பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாரு. பள்ளிக்கூடத்தை திறந்த பிறகு பசங்க எல்லாம் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுக்கிற ஏன்டா மாடு மேய்க்கிறீங்கன்னு பசங்களை கேட்ட போது, நான் மாடு மேய்க்கிறேன்னா உங்க அப்பனா எனக்கு சோறு போடுவான்னு சொல்லி அன்றைய முதல்வரை நோக்கி ஒருத்தன் எழுப்புறான். ஆஹா, தப்பு பண்ணிட்டமே, என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு உணவு தேவைப்படுகிறது, உணவுக்காகத்தான் அவன் மாடு மேய்க்கிறான், உழைக்க போறான் என்று உலகத்திலேயே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த நம் தாத்தா கிங் மேக்கர், கர்ம வீரர் காமராஜரை 2 முறை ஜெயிக்க வச்ச தொகுதி இந்த சாத்தூர் தொகுதி. 1957 1962 பெரும் தலைவர் காமராஜரை வெற்றி பெற்று வச்ச இந்த சாத்தூர் காமராஜுக்கு பிறகு பல கம்யூனிட்டிகளை வெற்றி பெற வச்ச தொகுதியாக மாறிடுச்சு.
நேர்மையான காமராஜரை வெற்றி பெற வச்ச சாத்தூர் தொகுதி பத்தமே வராத போன 2021 தேர்தலில் ஓட்டு கட்ட வந்தாங்க. இப்ப பார்த்தா அவர் வரல. ஏன்? தொகுதி பக்கம் வந்தா செருப்ப கரட்டி மக்கள் அடிப்பான், பயம் வரல. இப்ப யாரு? இப்ப இன்னொருத்தர் போன முறை ஒருத்தர், அவர் பேர் போனவர் ரகுராம். போன முறை ரகுராம் உதயசூரியன் சின்னத்துல மதிமுக உதயசூரியன் ரகுராம். இந்த முறை கடற்கரை ராஜி. அடுத்த முறை யாரு? அடுத்த முறை குளத்துக்கர ராஜி. அடுத்த முறை யாரு? கிணத்துக்கர ராஜி. அடுத்த முறை யாரு? வாக்கியாக்கர ராஜி. அடுத்த முறை யாரு? கம்மாக்கர ராஜி. அடுத்த முறை யாரு? பொட்டிக்கர ராஜி. எவ்வளவு வருவா ஓட்ட போட்டு உதயசூரியன் அனுப்பி போய் சட்டசபையில போய் தளபதி வாழ்க, கலைஞர் வாழ்க கோஷத்தை போட்டு போயிருவான். நிறைய சிவகாசி விட அதிகமான சாத்தூர் பகுதியில் தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை இருக்கு. ஒரு பட்டாசு கம்பெனி 500 கம்பெனி குறைந்தபட்சம் இருக்குமா சேத்தன்? 500 கம்பெனி இருக்குமா? 500 கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு மாசம் 1 லட்சம் வாங்கினா கூட குறைந்தபட்சம் 5 கோடி. மாசம் 5 கோடி வசூல போட்டோமா, ஜாம் ஜாம்னு பார்ச்சுனர் காரை வாங்கணுமா, 2-3 வீட கட்டணுமா, 2-3 கொண்டாட்டிய கட்டணுமா, ஜாலியா சந்தோஷமா இருந்து போயிடுவோம். தொகுதி அது மைசரா போச்சு. நமக்கு என்ன? வைப்பார் என்கிற ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்த பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் ஆனந்தராஜ் அவர்கள் இந்த ஆறை கொஞ்சம் பாருங்க. எங்க எங்க இந்த இதான் ஆறு. வேணா ஆறுன்னு போட்டு காட்டுறது ஆறு இல்ல, வைப்பாருக்குள்ள ஒரு ஆத்துல கருவேல மரம் முளைச்சிருக்குன்னா அந்த ஆத்தை இந்த அயோக்கிய நாய்கள் எவ்வளவு தூரம் ஆத்தமல்ல கொள்ளையடிச்சுக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு ஆத்துக்குள்ள 20 அடிக்கு ஆற்று மணல் இருக்கும். நம்ம வீட்டுல மணலை கொட்டி மணலுக்குள்ள செடியை வளர்க்க முடியுமா? முடியாது. மணலுக்குள்ள புல்லு முளைக்குமா? முளைக்காது. களியில முளைக்கும், கிராவல்ல முளைக்கும், நான் சாதாரண மண்டல் மண்ணில முளைக்கும், ஆனா மணல்ல முளைக்காது. ஆனா ஆத்துக்குள்ள 20 அடி மண் இருந்த இடத்துல கருவேல மரம் முளைச்சிருக்குன்னா ஆத்து மணலை பூரா அள்ளி தின்னுட்டு சகதி சேர வந்துருச்சு, களி வந்துருச்சு. ஒரு 6 செத்து போச்சு. ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு தேவையானது என்ன? சாத்தூர் பகுதி விவசாயம் செழித்த பகுதி. ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் எகோ விவசாயம் செழித்த பகுதி. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு குளத்துல தண்ணி இல்ல, ஒரு ஏரியில தண்ணி இல்ல, ஒரு கம்மா இல்ல, ஒரு குட்டை இல்ல. முடிச்சுட்டாங்க கதைய, முடிச்சா. சாத்தூர்ல எந்த ஊருக்கு போனாலும் தம்பிமார்கள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதானே, இந்த ஊர்ல கல்குவாரி பிரச்சனை. எந்த ஊர்ல தான்டா கல்குவாரி பிரச்சனை இல்ல? எல்லா ஊர்லயும் கல்குவாரி பிரச்சனை தான். மலையை பூரா வெட்டி தின்னு, குளத்தை பூரா தூத்து எடுத்து, 6 குளங்களை ஆக்கிரமிச்சு, ஆத்து மணலை அள்ளி தின்னு. இதுக்கு யாரு? இதுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆத்து மணலை அள்ளுவதற்கு, கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கு, ஏரி குளங்களை தூர்வாருவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எதற்கு? இல்ல போட்டி, 4 முனை போட்டி. இல்ல குறுக்க வந்து நாங்கள் செய்ய போறோம். எதுக்கு? எங்க இந்த ஊர்ல இந்த சாதி அதிகமா இருக்கு, சாதிக்கார ஓட்ட போற வாங்கிட்டு போய் ஓட்டு போய் நினைச்சு போற. நான் 3 கோடி 4 கோடி வாங்கி சம்பாதிப்பேன், உனக்கு என்ன? நான் மட்டும் பொழைக்க கூடாதா? எல்லாரும் பொழைக்க, நானும் பொழைக்க அப்படின்னு ஒரு குறுக்க சாதியை வச்சு. கெட்டவன் சாதியை பயன்படுத்துவான், நல்லவனை சாதி பயன்படுத்திக் கொள்ளும். யார் சொன்னது? யார் சொன்னது? என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பொழிந்த ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசி, சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் போய்விடும் என்று முழங்கிய நீங்கள் இந்த சாதிக்கு தலைவராக வர வேண்டும் என்று அழைத்த பொழுது, நான் கடல் என்னை ஒரு குட்டையாக மாற்ற முயற்சிக்காதீர்கள் என்று சொல்லிய எங்கள் தாத்தா தெய்வ திருமானார் முத்துராமலிங்க தேவருடைய வார்த்தை. ஆனா அந்த முத்துராமலிங்க தேவர் பணத்தை பயன்படுத்தி, அவர் பேர இயக்கம் கட்டி, அவர் பேர கட்சி கட்டி ஓட்டுக்கு பணம் கொடுப்பான் பாவி. அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று சொல்லிய தேவர் பேரே வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து, தேவர் பேரே வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு பணத்தை வாங்கி, தேவர் பேரே வச்சுக்கிட்டு 5 கோடி 10 கோடி கட்சிகள்கிட்ட வாங்கி நிக்கிறாங்கன்னா அவங்களை இந்த நிலத்திலிருந்து ஓட ஓட சாத்தூர் மக்கள் அடிச்சு வரட்டணும். அது யாரா இருந்தாலும் சரி. போன முறை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நின்று வென்று
பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக வந்த பெருமதிப்பிற்குரிய சித்தப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதற்காக இந்த தொகுதிக்கு வந்தீங்க? நீங்க பிறந்த ஊர் வள்ளியூர் ராதாபுரத்துல நிக்கலாம், அப்பாவை எடுத்து நிக்கல. நீங்க வாழ்ந்த ஊர் திருநெல்வேலி, தொழில் அங்கதான் இருக்கு, அங்கதான் ஜெயிச்சிருக்கீங்க. 2 முறை 3 முறை எம்எல்ஏ, 1 முறை அமைச்சர் திருநெல்வேலியில. திருநெல்வேலியில போடாம ஏன் சாத்தூர போடணும்? திருநெல்வேலி நின்னா போட மாட்டா, ஏன் போட மாட்டா? எதுவும் செய்யல. சாத்தூரைய எலிச்சா மக்கள் நிறைய இருக்கா, சாதி பார்த்து ஓட்ட போடுவா. நீ போடா, ஒரு ஓட்டு வரலாம் பார்ப்போம். மான தவிர எங்களை தாண்டி நீ போயிரு பார்ப்போம். எதுக்கு போடணும்? சாதி நாங்க அறிவிக்கிறோம், பேர் அறிவிப்பு. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தேட்டு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்போரோடு பழகவே மாட்டோம். அது எங்கள் அரசியல் முழக்கம். தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியில தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இவன் பறையன் என்று தனி தொகுதி நிப்பாட்டியவனை. இவன் பறையர் அல்ல, இவன் சாதி பறையர் அல்ல, ஆதி பறையன், ஆதி தமிழ்குடி என் அண்ணன் தம்பி என்று பொது தொகுதியில பறையர்களுக்கு சீட்டு வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. தேவேந்திர வேளாளர்களை தனி தொகுதியில மட்டும் அடைக்கிற கட்சிகளுக்கு மத்தியிலே இவர்கள் மருத நிலத்து மக்கள், இந்திர வழிபாடு கொண்டவர்கள். உலகத்திலே முதலாக விவசாயம் செய்த எங்கள் தேவேந்திர வேளாளர்களை நீ சாதிக்குள்ள அடைக்காத, பட்டியல் வெளியேற்றம் செய். அவன் தாழ்ந்தவன் அல்ல, உலகத்தின் உயர்வுடைய தமிழ் கொடியின் மூத்த மகன் தேவேந்திர வேளாளர், அவன் சொந்த ரத்தம் என்று பொது தொகுதியில தேவேந்திர வேளாளர்களை பல்லர் என்று அழைக்காதா. என்னடா பல்ல, எப்படா பல்ல? பள்ளமான நிரப்புலப்புல வாழ்ந்து விவசாயம் பண்ணானே ஒழிய அவன் தாழ்ந்தவன் அல்ல, அவன் தமிழ் தேசியத்தின் மகன் என்று பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளருக்கு சீட்டு வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. பழனி சட்டமன்ற தொகுதியிலே பொது தொகுதி, அங்கே ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு தங்கச்சிக்கு சீட்டு வழங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் பழனியில போய் பழங்குடியா? அங்க தேவமார் இல்லையா? அங்க நாடார் இல்லையா? அங்க கோணார் இல்லையா? அங்க பிள்ளமார் இல்லையா? பழனியில இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல குறிஞ்சி நிலத்தின் தலைவன் பழங்குடி தலைவன் முருகன் ஆளுநருடைய ஒரு பழங்குடி பெண் ஆளக்கூடாதா? இந்த கேள்வி எழுப்புறோம். ஒடுக்கப்பட்ட குயவர் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் சீட்டு வழங்கியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஒடுக்கப்பட்ட பண்டாரம் சமூகத்திற்கு, ஒடுக்கப்பட்ட ஆசாரி சமூகத்திற்கு, ஏன் எவனுமே வழங்காத அளவுக்கு குறவர் சமூகத்தை தேர்தல் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. பார்த்து அப்படித்தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள். அதிலே இந்தியாவிலேயே முதலாக திருநங்கையை தேர்தல் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. சாதி பார்த்து நீ போடுறாங்க, போடாதீங்க, வேணாம் வேணாம், எங்களுக்கு வேணாம் அந்த ஓட்டு. எங்களுடைய அண்ணன் ஆனந்தராஜா இந்த சமரம் என்றால் நீங்க ஓட்டு போடாதீங்க, அவன் தமிழன் என்றால் நீங்க ஓட்டு போடுங்க. இதுவரைக்கும் சாதி பார்த்து ஓட்டு போட்டீங்களா? எத்தனை எம்எல்ஏ? நான் கேட்கிறேன், வெளிப்படையா பேசுவோம். நான் டிரான்ஸ்பரண்டா பேசலாம்னு வந்திருக்கிறேன். இந்த 2 தொகுதி கோயில்பட்டிக்கு இருக்கும், வெளிப்படையா பேசுறோம். 2 முறை நம்ம தாத்தா காமராஜர் ஜெயிச்சாரு. இந்த தொகுதியில எத்தனை விழுக்காடு எல்லாம் போட்டு ஒருத்தர் ஆக்கிறாங்க. அவங்க தேவர்னா தேவேந்திர போட மாட்டாரு, தேவேந்திரன்னா தேவர் போட மாட்டாரு, நாடாருன்னா கோணார் போட மாட்டாரு, கோணாருன்னா நாடார் போட மாட்டாரு. ஆனா நாயக்கர் மொத்த பேரும் சேர்ந்து போட்டுவாங்க. சோழி முடிச்சு நம்மளை தூக்கி தூர போட்டுவாங்க. அதற்கு மாற்று என்ன? சாதியவாதிகளை முதல்ல புறந்தல்ல கத்துக்கணும். சாதி என்பது என்ன? ஒரு மன நோய். எவன்கிட்ட திறமை இல்லையோ, எவன்கிட்ட வலிமை இல்லையோ, எவன்கிட்ட ஆற்றல் இல்லையோ, எவன்கிட்ட உண்மை இல்லையோ, எவன்கிட்ட நேர்மை இல்லையோ, அவன்கிட்ட சாதி இருக்கும். நானும் ஒரு குடியில பிறந்தவன் தான். அது என் பெருமை இல்ல, ஆனா என் பெருமை இல்ல, நான் தமிழ் குடியில் பிறந்தவன் என்பதுதான் என் பெருமை, என் அடையாளம். பேசிக்கொண்டிருக்க துறைமகன் என்ன சாதி யாருக்கும் தெரியாது. உட்கார்ந்து ஆனந்தராஜா என்ன சாதி யாருக்கும் தெரியாது. ஆனால் பேசிக்கொண்டிருக்க துறைமுகனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு? என் தாய்மொழி தமிழும் உங்கள் தாய்மொழி தமிழும் ஒரு மொழி. அதனால் நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்பதான் நம்ம அடையாளம். இங்க இருந்து அமெரிக்கால போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சாமார், ஐ எம் நாடார், ஐ எம் கோனார், ஐ எம் பிள்ளை, ஐ எம் செட்டி, ஐ எம் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? நோ.
I am Durai Murugan, I am Ganesan, I am Murugan, I am Xavier, I am Brito, I am Elian, I am Maran from Tamil Nadu, I am Tamilan என்பதால் உங்கள் அடையாளம். நீங்கள் உங்கள் வாய்மொழியாக வருகிற தாய்மொழிதான் உங்கள் அடையாளம். என்ன அடையாளம்? சாதி அடையாளம் அல்ல. அப்போ அதை முன்னிறுத்துகிற கட்சிகளை புறந்தள்ள கத்துக்கணும். தொகுதியினுடைய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசி வாக்கு கேட்க வக்கற்ற இந்த கட்சிகள் மாஸ் 10 கட்சி கூட்டணி, 12 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணி வச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை பறிக்க வர தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். கல்விக்கு கடன் கிடையாது. ஏன் கல்வி இலவசமா வந்தவர்கள் எதுக்கு கடன்? மாணவிகளுக்கு 1000 ரூபாய் போன தடவை கொடுத்தோம், இந்த முறை 1500 கொடுக்குறோம். ஏன்? போன முறை நாங்க 5 லட்சம் கோடி தான் திருடணும், இந்த வருஷம் 10 லட்சம் கோடி திருடி இருக்கிறோம். ஆனா மனசாட்சி உறுத்துது. ஆனா கமிஷனா உங்களுக்கு கூடுதலா போட்டு தரோம். இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்லாம் நிலம் வந்து ஒரு ஏக்கர் 10 லட்சம், நீங்க 10 லட்சம் வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்கி காட்டணும். ஒரு ஆடியோ காலையில ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க. அருமையான ஆடியோ. இது திறந்தாலே இந்த ஆடியோ தான் வருது. எல்லா இடங்களிலும் இந்த ஆடியோ தான் வந்துட்டு இருக்கு. போனை எடுத்து முடியல, போனுக்குள்ள இந்த ஆடியோ தான் வருது. விஷயம் என்னன்னா, அந்த படத்துல உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, மைக்ரோவேவ் ஓவன், கரண்ட் அடுப்பு இப்படி எது வேணும்னாலும் புதுசாவோ இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருளை பிடிச்ச பிராண்ட்லயும், பிடிச்ச கலர்லயும், பிடிச்ச டிசைன்லயும் வாங்கிக்கலாம். என்ன திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க நீங்க தயாரா? அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூப்பன் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காரு. இந்த 8000 ரூபாய் டோக்கன் எடுத்துக்கிட்டு நீங்க போய் கடைக்கில போய் புதுசாகவோ பழசாகவோ மாத்திக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம் வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கலாம். அந்த காலம் அது 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 வசந்தங்கோ காலம், இந்த காலம் இது 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 இதுவும் வசந்த விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர். நான் கேட்கிறேன், நீங்க முதலமைச்சரா இல்ல சத்யா இந்த பாத்திர சத்யா இதோடைய ஓனரா இல்ல வசந்தோ இது நடத்துறீங்களா? முதலமைச்சர் என்ன தரணும்? கல்வி தரணும். எங்கள் தாத்தன் காமராஜரை போல கல்வி தரணும். முதலமைச்சர் என்ன பண்ணணும்? சாத்தூர் அணை, மணிமுத்தார் அணை, வைகை அணை, மேட்டூர் அணை என்ற பல்வேறு அணைகளை கட்டி விவசாயத்தை பெருக்கிய கர்ம வீரர் காமராஜரை போல அணைகளை தரணும். விவசாயத்தை பெருக்கணும். திருச்சி தரேன், கிரைண்டர் தரேன், மிக்சி தரேன். ஏன்? ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு இலவசம், மிக்சி உங்களுக்கு இலவசம், வாஷிங் மிஷின் உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம். ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோ, நான் கனிமூலத்தை கொள்ளையடிப்பேன் கண்டுக்காத. வாஷிங் மிஷின் எடுத்துக்கோ, நான் ஆத்தமூல கொள்ளையடிப்பேன் கண்டுக்காத. ஏன்? மைக்ரோவேவ் அவன், மைக்ரோவேவ் அவன் கஞ்சிக்கு லாட்டரியா கைக்கு பேட்டரியா வாங்க. நம்ம ஊர்ல ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கட்டி தரமாங்க. கூரை ஏறி கோழி குடிக்க முடியாத வாழை ஏறி வைகுண்டம் போனான். 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன உன்கிட்ட பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வைக்கல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானம் கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி 10 லட்சம் கோடி கடன். எங்க ஆட்சி ஆட்சி திருவண்ணி பக்கத்துல செத்து போயிட்டாங்க. அந்த ஆட்சி அடிக்கடி சொல்லுவோம், தகப்பனுக்கு உடம்பு சரியில்லையா, பிள்ளைக்கு இந்திராணி பட்டு கட்டிட்டான். அந்த இந்திராணி பட்டுங்கிறது அப்ப ஃபேமஸ் போல. இப்போ வந்து இந்த திரிசா கட்டுற சாமுத்திரியா பட்டு ஃபேமஸ். திரிசானோட சிரிப்பாங்க. அப்போ பிள்ளை தகப்பனுக்கு உடம்பு சரியா இருக்கும்போது அப்பா பிள்ளை இந்திராணி பட்டு உடுத்தியது போல 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்துக் கொண்டு ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார் 8000 ரூபாய் டோக்கன் தருவோம். இந்த டோக்கனை கொண்டு கடைக்கு போனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதனால நீங்க ஓட்டு போடுங்க. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? நீங்க நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா, நீங்க நேர்மையான ஆட்சி கொடுத்திருந்தால், நீங்க ஒத்த பைசா கொடுக்காம உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருப்பா. நீங்க ஏன் வர்றீங்க?
ஏன் 8000, ஏன் 2000, ஏன் தாலிக்கு தங்கம், ஏன் பிரிட்ஜி, ஏன் நீ நல்லாச்சு கொடுக்கல. இந்த 8000 டோக்கன் எடுத்து நான் கடைக்கு போறேன். 8000 என்ன பண்ணுவது தெரியுமில்ல? 8000 எந்த பொருள் இருக்காது. என்ன பண்ணுவான்னா இது 15000 கூடுதலா 7000 ரூபாய்க்கு இஎம்ஐ போட சொல்லுவான். உங்களை கடங்கார பையெல்லாம் மாத்துவான். இல்லையா 8000 ரூபாய்க்கு இவனே 1000 ரூபாய்க்கு ஒரு பிரிட்ஜ் செய்வான். அது 8000 ரூபாய்க்கு இவன் கவர்மெண்ட் இவனே கம்பெனி ஆரம்பிச்சு கலைஞர் டிவி செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு இவனே வித்து 7000 ரூபாய் அது ஆட்டையை போட்டு சபரீசனுக்கோ ஒரு கம்பெனி உருவாக்கிடுவான். இது நடக்கும், இது சாத்தியம். அவன் பிளானே அதுதான். ஏன்னா வருத்தப்பட இந்த வேலையில்லா பட்டதாரி படத்துல விவேக் சொல்வார், உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல பாரு. அது மாதிரி இவங்க பிரிச்சு கொடுக்க இலவசம் கொடுக்க இவங்க நல்லவங்களா? சரி, இவங்க எப்படின்னா அவரு திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. அதனால என்ன பண்ணணும்? திமுக தீய சக்தியை ஒழிக்க, அதிமுக ஊழல் சக்தியை ஒழிக்க எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க மகன் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். நான் எல்லா வசதியும் விட்டுட்டு உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்ககிட்ட உண்மையா இருப்பேன், ஊழலை ஒழிப்பேன், நேர்மையா நடப்பேன். எப்படி? செங்கோட்டையில பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஆத வச்சு நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு 100 ரூபாய் டிக்கெட்டை பிளாக்ல 1000 ரூபாய்க்கு விற்கிற நீ எப்படா நாட்டுல நல்லது செய்வ? எப்படி செய்வ? எப்படி செய்வ? பெரம்பூர்ல ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றாப்ல பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய். அந்த பெரம்பூர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அபிடவிட்ல வயசு 52. திருச்சி கிழக்குல ஒரு அபிடவிட், ஒரு பிரமாண பத்திரம், அதுல வயசு 51. என்ன 2 நாள்ல ஒரு வயசு குறைஞ்சிருச்சா? பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றாரு, அதுல வழக்கு இல்ல. திருச்சி கிழக்குல போடும்போது வழக்கு காட்டுறாப்ல. பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றாரு, அதுல இந்த கேரவன் இருக்கு பாருங்க, கரூர் 41 பேர் கொண்டு சில கேரவன், இந்த ராட்சசன் பஸ், எருமமாட்டு பஸ், அந்த பஸ் காட்டல. அந்த கேரவன் நான் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வர்றேன். எப்படி? 6 கோடி ரூபாய் கேரவன், 6 கோடி ரூபாய் கேரவன்ல வசதியான வாழ்க்கை விட்டுட்டு, சரி வசதியான வாழ்க்கையை விட்டு வர எதுல வந்த? சார்ட்டர்ட் பிளைட்ல வந்தேன். வசதியான வாழ்க்கையை விட்டு வர எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். வசதியான வாழ்க்கையை விட்டு வந்த எதுல வந்த? வெல்ஃபேர், இன்னோவா வெல்ஃபேர்ல வந்தேன். வசதியான வாழ்க்கையை விட்டு வந்த எதுல வந்த? 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 கிரவுண்டுங்க. 4 கிரவுண்ட் கிட்டத்தட்ட 5 கிரவுண்டு, 4 கிரவுண்டு. 4 கிரவுண்ட் உங்களுக்கு என்ன 25 சென்ட் கிட்ட வரும். 25 சென்ட்ல வீடை கட்டி ஒரே ஒரு ஆளு தனியா உட்கார்ந்துருக்காங்க. இந்த வீட்டுல வேற யாருமே இல்லையா? கோபாலுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு ஆளு மட்டும் 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் மாதிரில. அது மாதிரி ஒரு வீட்டுல அவங்க அப்பா தனியா இருக்கு, அம்மா தனியா இருக்கு, மகள் லண்டன்ல இருக்கு, மகன் தனியா இருக்கான், மனைவி சங்கீதா லண்டன்ல இருக்கு. இவன் ஒருத்தன் மட்டும் 9000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல ஒருத்தன் உட்கார்ந்து அந்த குட்டிச்சோத்தை பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் ஒரு வீட்டுல தனியா இருக்கான்னா அவன் மண்டையில ஏதோ பிரச்சனை, அவன் மண்டையில ஏதோ பிரச்சனை இருக்கும். இதுல ரசிகர்கள் பெரும் பெண் பிள்ளைகள், நம்ம ஊர் பெண் பிள்ளைகள் என்னதான் நீங்க அந்த விஜய் நீங்க திட்டக்கூடாது. ஏன்? அவர் எப்படி நடிப்பார் தெரியுமா? அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா? அவர் எப்படி பாடுவார் தெரியுமா? அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு சினிமால. அவர் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே. நீங்க விஜயை ரொம்ப திட்டுறீங்க, விஜய் நீங்க திட்டாதீங்க. ஏன் விஜயை திட்டுறீங்க? ஏன் திமுக திட்டுங்க, அதிமுக திட்டுங்க, பிஜேபி திட்டுங்க, புதுசா தான் வந்திருக்காருன்றாங்க. இதே மாதிரி ஒருத்தர் நல்லா நடிப்பாரு, விஜயை விட 10 மடங்கு நடிப்பாரு. இந்தியாவிலே அவர் அளவுக்கு நடிக்க ஆளே கிடையாது. ஏன்? உலகத்திலே அவர் அளவுக்கு நடிக்கிற ஆள் கிடையாது. வெள்ளக்காரன் மிரண்டு போன நடிப்பு. அவர் நடிப்பை பார்த்து வரலாற்று நாயகருடைய சிலையவே அவர் சிலைய வச்சாங்க. அந்த அளவுக்கு எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, நாட்டு நட்டாயா, என் மாமனா மச்சானா என்று முழங்கியவர். கப்பலொட்டி தமிழ் என்றால் அவர் மூஞ்சி, வீரபாண்டிய கட்டமன் என்றால் அவர் மூஞ்சி. எம்ஜிஆருக்கு இணையால் எம்ஜிஆரை விட சிறந்த நடிகர். தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார் 1988. ஜானகி அம்மாவோட 52 இடங்கள கூட்டணி. சொந்த ஊர் திருவையாறு, தன் பிறந்த ஊரு, தன் சாதி பெரிய சாதி வாழ்கிற ஊர்ல டெபாசிட்டை இழந்து தோற்கடிக்கப்பட்டார். பிறகு என்ன பண்ணாரு? ஜனதாதளம் கட்சியோடு சேர்ந்து கட்சியை மூடினார். யார்? நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்களுடைய ஐயா சிவாஜி கணேசன் கட்சி தொடங்குறையா. எம்ஜிஆர் என்னுடைய இவர்தான் என் வாரிசு என்று அறிவித்த ஒரு நடிகர். 1988 காலகட்டத்தில் அதே போல கட்சியை தொடங்குறார். கட்சியை தொடங்கி கேரளா தேர்தலில் போட்டி போடுது கட்சி. அவர் யாரு தெரியுமில்ல? ஒவ்வொரு பெண்களும் கொண்டாடிய நடிகர்,
பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், அந்த சமாச்சாரங்கள் கொடுத்து திரைப்படங்களை பேசக்கூடிய நடிகர், முருங்கைக்காரனால அவர் எவன் தான் வரும் அப்படிப்பட்ட நடிகர் தொடங்குறாரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் பேர் வைக்கிறாரு. எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் வாரிசாக அடையாளம் செய்யப்பட்ட பாக்கிய ராஜி இப்ப எங்க இருக்காரு? கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், தயாரிப்பு, ஒளிப்பதிவு, நடிப்பு, 12 கலைகள். தமிழ்நாட்டிலேயே ஒருத்தன் யாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாம டைரக்டா படம் எடுத்த ஒருத்தர் எம் சிவா. கமலஹாசன் படம், ரஜினிகாந்த் படம் வரும்போது இந்த ஆளு 4 அடிதான். வாடா என் மச்சி, வாழைக்கா பச்சி, வா உடம்ப பிச்சி, போட போறோம் பச்சி அப்படின்னு போட்டு படம் எடுத்த, உயிருள்ள ஒரு உயிரை உற்சாகம் எடுத்த டி ராஜேந்தர் லட்சிய திமுகங்கிற கட்சியை தொடங்கினார். இப்ப குச்சிய திமுகவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சிவாஜிக்கு இணையான ஒரு நடிகன், ஒரு அவதாரம் இல்ல 10 அவதாரம் போடுவாப்ல. கெட்டப் சேஞ்ச் பண்றதுல மண்ண 150 படங்கள் நடிச்சிருக்காரு. ரிமோட்டை எடுத்து டிவியை 2ஆ உடைச்சாப்ல. உடைச்சி ஒரு கட்சி சொன்னாரு, கொள்கையை கேட்டாங்க. கொள்கை நான் அப்புறம் சொல்றேன்னாரு. கடைசியும் கொள்கையை சொல்லல. அப்பவே சொன்னான், ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, இல்ல இந்த பக்கம் நெல்லு, நடுவுல நிக்காத, மையமா நிக்காத, லாரி வந்து அடிபட்டு சாவன்னு அவருக்கு சொன்னோம். திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் ஜஸ்ட் மிஸ்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில 1000 வாக்களை தோத்து போய் இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல டார்ச் லைட்டோடு நின்றுட்டு இருக்காரு கமலஹாசன். இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா உன் நிலைமைய நினைச்சா ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சிவாஜி, பாக்கியராஜி, மரியாதைக்குரிய கமலஹாசன், இவங்கெல்லாம் என்னன்னாங்க, கொள்கை இல்லாமல் தோற்று போனார்கள். கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் தோற்று போகும், கொள்கை உள்ள ஒரு கூட்டம் தோற்றே போனாலும் துணிந்து நிற்கும். அதற்கு நாம் கட்சி ஒரு சான்று. கொள்கை உள்ள கூட்டம் எப்போது நிற்கும்? தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க ஜெயிப்பீங்களா? நல்ல கண்ணு தோத்தே போயிட்டார் கடைசி வரைக்கும். நல்ல கண்ணு தோத்து போனதுனாலே அவர் கெட்டவரா? கருணாநிதி ஜெயித்துக் கொண்டே இருப்பதனால அவர் நல்லவரா? கடைசி வரைக்கும் தோற்றார். ஒரு மதிப்பிற்குரிய ஐயா நல்ல கண்ணு தோத்து போயிட்டனால என்னாச்சு? யார்கிட்ட தோத்தாரு? மக்கள்கிட்ட, எங்கள் மக்கள்கிட்ட, எங்கள் சாத்தூர் மக்கள்கிட்ட, எங்கள் உறவினர்கள்ட்ட, எங்கள் அண்ணன் தம்பி கிட்ட, எங்கள் அக்கா தங்கச்சி கிட்ட நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். தோற்கடிக்கப்பட்டாலும் ஓட்டுக்கு ஒத்தரவா பணத்தை கொடுக்காம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 34 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம். சொல்லு திமுகவை இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு கடற்கரை ராஜு வரணும் வந்து நான் ஓட்டுக்கு ஒத்தரவா காசு தர மாட்டேன். சத்தியமன் நீ உண்மையிலேயே நீ நல்லவன் நேர்மையான எங்க அண்ணன் ஆனந்தராஜன் நாளைக்கு காலை நான் கூட்டு வரேன் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு. கூட்டு வந்து பவர்ஃபுல் சாமி தானே, சத்தியம் பண்ணுவோம். ஒத்தரவா காசு ஓட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்தா என் மக்கள் பணத்தை 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். நாங்க சத்தியம் பண்ண தயாரு. கடற்கரை ராஜோ, நயினார் நாகேந்திரனோ சத்தியம் பண்ண தயாரா? என்ன பண்ணுவேன்? பல கோடி அவர் வந்து அது நயினார் நாகேந்திரன். யாரும் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, பண்ணையார் வராரு. பண்ணையார் அல்ல, இவன் பாமரன். அவர் பண்ணையார், இவன் பாமரன். பாமரனுக்கு உங்கள் ஓட்டா இல்ல பண்ணையாருக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யாம அங்கிருந்து ஓடி வர்ற பண்ணையாரா, என்னுடைய வருமானத்தை விட என் இனமானமே எண்ணிக்கிற என்னுடைய அண்ணன் ஆனந்த ராஜா என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 1 விழுக்காடு வச்சிருக்கிற கட்சி எல்லாம் திமுக கூட அதிமுக கூட கூட்டணி. 2 விழுக்காடு வச்சிருந்தா இன்னைக்கு 10 சீட்டு. வெறும் 84%, அது 0.84 விழுக்காடு, 1 விழுக்காட்டுக்கு குறைவாக இருக்கு. யாருக்கு? தேமுதிகவுக்கு. விஜயகாந்த் நல்ல மனுஷன், கொள்கையா தப்பான மனுஷன், தனிப்பட்ட முறை நல்ல மனுஷன், இறந்து போயிட்டாரு. ஆனா இந்த தேர்தலையே உங்களுக்கு இல்ல தேர்தல், அது ஐயா உங்களுக்கு இல்ல தேர்தல், உங்களுக்கு இல்ல தேர்தல், எனக்கு இல்ல தேர்தல். தேர்தல் யாருக்கு? தேமுதிக தான் தேர்தல். போனியே ஆகாத பழைய கத்திரிக்காய 10 சீட்டுக்கு வித்துட்டாங்க. 10 சீட்டுக்கு திமுக வித்து. திமுக பாருங்க, தமிழ்நாடு முழுக்க விசிகாவுக்கு கிளைகள் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஆனா விசிகாவுக்கு 8 சீட்டு, எங்கேயுமே இல்லாத தேமுதிக 10 சீட்டு. இதுக்கு பேர் என்ன? தேமுதிக ஏன் 10 சீட்டு?
வாங்கி கொடுத்தது யாரு? ஏவா வேலு லு. வாங்கி கொடுத்தது யாருக்காக? பிரேமதலா லு. அந்த லூக்கு இந்த லூ. நாங்கள் எந்த மொழிக்காரர்களுக்கும் எதிரி அல்ல. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இது எங்கள் கொள்கை முழக்கம். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வா. நாயுடுக்கள் நாம் தமிழ் கட்சி நாயுடுக்கு சீட்டு கொடுத்திருக்கு, நாயக்கருக்கு சீட்டு கொடுத்திருக்கு, கம்மாள நாயுடுக்கு சீட்டு கொடுத்திருக்கு. ஏன்? சௌராஷ்டிரா 2 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கு. நாங்க நாயுடுக்கோ நாயக்கருக்கோ கம்மாள நாயுடுக்கோ செட்டியாருக்கோ ரெட்டியாருக்கோ எதிரி அல்ல. இந்த மண்ணில் வாழக்கூடிய உங்களை எங்கள் அண்ணன் தம்பியாக, எங்கள் மாமன் மச்சானாக, எங்கள் உறவுகளாக நாங்கள் பார்க்கிறோம், ஆற தழுவுகிறோம். உங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டு நாங்க வாழ வச்சோமோ அப்படி எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை வெல்ல வைக்க வேண்டியது உங்கள் வரலாற்று கடமை. அதை நீங்க செய்யணும். சீமான் வந்தா ரெட்டியார வெட்டிடுவாரு, சீமான் வந்தா நாயுடுவை வெட்டிடுவாரு, சீமான் வந்தா நாயக்கர் வெட்டுவாரு. அது இல்ல. இந்த மண்ணில் வாழக்கூடிய எங்களுடைய அரசியல் என்பது, நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிருக்குமானது. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை, ஆட்சி அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கானது. இது எங்கள் கோட்பாடு. எங்களுக்கு இருப்பது ஒரு நிலம்தான். ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், தெலுங்கானாவை தெலுங்கர் ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடர் ஆளட்டும், கேரளாவை மலையாளி ஆளட்டும், குஜராத்தை குஜராத்தி ஆளட்டும், பஞ்சாபை பஞ்சாபியர் ஆளட்டும், ஒரிசாவை ஒரியர் ஆளட்டும், உத்தரப்பிரதேச ஊப்பிக்காரர் ஆளட்டும், தமிழ்நாட்டை தமிழர் நாங்கள் ஆள்வோம். இது எங்கள் கோட்பாடு. நாங்க ஆந்திரால போய் சீட்டு கேட்டா தப்பு, நாங்க கேரளால போய் சீட்டு கேட்டா தப்பு, நாங்க கர்நாடகாவை போட்டி போட்டா தப்பு. ஏன்? கர்நாடகாவை ஒரு கன்னடம் தான் ஆளணும், அங்க ஆண்டுகிட்டு இருக்கான். கேரளாவை ஒரு மலையாளி தான் ஆளணும், அவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். ஆந்திராவை ஒரு தெலுங்கர் தான் ஆளணும், அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆளணும். ஆளல. காமராஜருக்கு பிறகு ஆளல. ஆளத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம். எவங்கிட்டையும் சமரசம் இல்ல, பொய்யான வாக்குறுதி இல்ல. நாங்கள் வந்தால் அதை செய்வோம். என்ன செய்வோம்? ஏரி குளங்களை தூர்வாருவோம், இயற்கை முறையில் விவசாயத்தை ஊக்குவிப்போம், ஆடு மாடு வளர்த்தலை ஊக்குவிப்போம், தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இந்த சிவகாசி பகுதியில, அதுவும் குறிப்பா சாத்தூர் பகுதியில் அதிகமான தீப்பெட்டி தொழிற்சாலை, அதிகமான பட்டாசு தொழிற்சாலை. ஆனால் விபத்து ஏற்பட்டால் உடனடி சிகிச்சை கொடுக்க ஒரு தரமான அரசு மருத்துவமனை இல்லை. ஏன்? இவ்வளவு பொருளாதாரத்தை தருகிற இந்த மண்ணிலே ஏன் இல்ல? நோக்கம் இல்ல. அரசு மருத்துவமனை கொடுத்துட்டா எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓடும்? அரசு கல்வியை கொடுத்துட்டா எப்படி தனியார் கல்வி, தனியார் பள்ளிக்கூடம், தனியார் கல்லூரி ஓடும்? ஓடாது. அப்போ கல்வியை தரக்கூடாது. ஒரு பிரச்சனை, இப்ப வைப்பாறு பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனையை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சரோ தீர்த்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் பெட்டிஷன் கொடுப்பீங்களா? அவதான் அப்படியே இருக்கணும். சிவகாசியில தீயணைப்பு வண்டிகள் இருக்கணும், ஒரு பட்டாசு தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டா மருத்துவமனை செஞ்சு கொடுத்துட்டா உங்களுக்கு வேலையே இல்லை. நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, நல்லவனை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சுவீங்க. காமராஜருக்கு ஓட்டு போட்ட நீங்க தானே. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டனும் சாதி பார்த்து காமராஜருக்கு போடல. காமராஜர் நல்லவர், நேர்மையானவர் என்றுதான் போட்டாங்க. யாரும் சாதி பார்த்து போடல. அந்த மண்ணில எப்படி தப்பு நடந்துச்சு? 6 முறை பெருமதிப்பிற்குரிய ஐயா KKSSR தொடர்ச்சியா செஞ்சார். அவர் பேரே சாத்தூர் ராமச்சந்திரன். பேரே சாத்தூர் ராமச்சந்திரன். ஆனா பேருக்கு முன் சாத்தூரை வைத்துக் கொண்டார். இப்பொழுது அருப்புக்கோட்டைக்கு அவர் தாவி விட்டார். சாத்தூருக்கு இன்னொரு ஆடு, இன்னொரு பலியாடு, ஏதோ ஒரு ஆடு. இவர் செய்வாரா? 50 கோடி கடற்கரை ராஜ் செலவு செய்யல. சொல்லுங்க, 50 கோடி செலவு பண்ண போறார் கடற்கரை ராஜ். 50 கோடி செலவு பண்ணி சாத்தூருக்கு நல்லது பண்ண முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச பட்ஜெட் நிதியே 3 கோடி தான். 5 வருஷத்துக்கு 15 கோடி தான். 5 வருஷத்துக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு மொத்தமாவே 15 கோடி. அப்புறம் எப்படி 50 கோடி செலவு பண்றீங்க? 50 கோடி செலவு பண்ணா 500 கோடியை சாத்தூர்ல அல்லடா. ஏன்? வணிக பகுதி, தொழில் மிக்க பகுதி, பட்டாசு இருக்குது, தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது. கமிஷனை வாங்கி கொழுத்து செழிச்சு வாழலாம், உழைப்ப சொல்லலாம் என்பதற்காக இந்த தொகுதியை குறி வச்சு நிற்கிறான். எங்க அண்ணன் ஆனந்தராஜ் வேணா நீங்க அக்கௌண்ட் பாருங்க. அதிகபட்சம்
தொகுதிக்கு 5 லட்சம் செலவு பண்ணா பெரிய விஷயம். கூட்டம் முடிஞ்ச பிறகு மைக் செட்டுக்காரனுக்கு எவ்வளவு கடன் தெரியும். தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குது. எவ்வளோப்பா ஓட்டு? 150 ஓட்டுன 150 வட்டச்சாலை நீ பிடிச்சிக்கோ. நீ எவ்வளோப்பா? 250 பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரிச்சு வட்டச்சாலை கொடுக்குறான். காசை கொண்டு கொடுத்து தேர்தல் நடத்துற கட்சிகளுக்கு மத்தியில ஒரு கட்சி தலைவன் தேர்தல் பரப்புரையில பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு 6 வயசு சிறுவன் சேர்த்து வைத்த உண்டிய காசை தூக்கி வந்து பெரியப்பா இந்த காசை வச்சுக்கோன்றான். அண்ணன் பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு தலைவர் பேசிக்கொண்டே இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வண்டியை நிறுத்தி 5000, ஒருத்தன் 10,000, ஒருத்தன் 20,000, ஒருத்தன் மோதிரத்தை கட்டி கொடுக்குறான். அண்ணன் எப்படியாவது வந்துருங்க, ஜெயிச்சிரு விட்டாத வெளியே கொண்டு நிக்கிறான். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கட்சிகளுக்கு மத்தியில மக்கள் கொடுக்கிறான், பணத்தை அள்ளி கொடுக்கிறான். நீ எப்படியாவது வந்துடுறா, எப்படியாவது வந்து விட்டுறாதீங்க. ஈழ தமிழர்கள், உலக தமிழர்கள் எல்லோரும் எடுத்து விட்டுறாதீங்க. ஏறி வந்துருங்க என் பிள்ளைகளா, ஏறி வந்துருங்க கெஞ்சுறான். ஏன் 50 வருஷமா இந்த திமுக அதிமுக மாறி ஆண்டு நாட்டை நாசமாக்கிட்டான். ஒரு தடவை ஒரு மாற்றம் வந்துராதா? ஒரு உண்மையான மாற்றம் வந்துராது? பாருங்க, ஒவ்வொரு மூஞ்சும் ஏக்கத்தோடு நிக்குது. ஒரு சனிக்கிழமை சாயந்தரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில, ஓய்வு நாள்ல சொன்னாங்க, சாத்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, வீட்டுக்கு போயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு சாத்தூர்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது காசு கொடுக்காம கூட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. கூடியிருக்க அத்தனை தேவராக, நாடாராக, செட்டியாக, நாயுடுவாக, நாயக்கராக கூடியிருக்காங்க. இல்லை, தமிழன் என்ற உணர்வோடு கூடியிருக்கிறான். ஒரு மாற்று வரணும். தமிழ்நாட்டு மண் செழிக்கணும், என் இனம் காப்பாற்றப்படணும், என் மொழி காக்கப்படணும், என் நாட்டிலே கல்வி சிறந்த தமிழ்நாடாக இது மாற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு ஒவ்வொரு இளைஞனும் கூடி நிற்கிறான். என் அன்புக்குரிய மக்களே, ஒரு மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. நடிகன் வருவான், பாட்டு பாடுவான், நடிகன் வருவான், டான்ஸ் ஆடுவான், பசப்பு வார்த்தைகளை பேசுவான், நடிகன் வருவான், கவர்ச்சி திட்டங்களை அறிவிப்பான், அவனுக்கு கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நடிகர்களை நம்பி வாக்கு செலுத்தினா நம் தாத்தா காமராஜர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் ஓடி போகுது. எங்கடா போறீங்கன்னு கேட்கிறாரு. அங்க ஒரு கூத்தாடி வந்திருக்கான், பார்க்க போறோம். போ கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாகிட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான்னு சொல்றாரு. நடந்துச்சு. ஏன்? அவர் தீர்க்க தரிசி. இதை விட காமராஜர் தாத்தாவாது டீசெண்டா சொன்னாரு. இன்னொரு தாத்தா இருக்காரு, அவர் சொன்னதே பதிவு பண்ண முடியாது. இந்த நாட்டை வேசியும் வேசி மக்களும் தான் ஆழ்வார்கள் சொன்னாரு. தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவர் சொன்னாரு, கொதிச்சு சொன்னாரு, சாவிட்டாரு. ஏன்? என் மக்களுடைய அன்னைக்கே ஓட்டுக்கு பணத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஓட்டுக்கு அவரை எதிர்த்து பணம் கொடுத்த போது தொகுதியின் பக்கமே போகாம ஜெயிச்ச ஒரே தலைவன் நம் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவர் தான். ஏன்? இவர் விட்டுட்டு வந்தேங்கிறாரு. மரியாதைக்குரிய சகோதரர் விஜய், நான் விட்டுட்டு வந்துட்டேங்கிறாப்ல. என் வசதியான வாழ்க்கையை விட்டாங்கிறாப்ல. சேதுபதியினுடைய அமைச்சரவையில ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர், பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டக்கூடிய குடும்பத்தில் பிறந்து உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கொண்டு மைனர் போல திரிய வேண்டிய ஒரு மகன் காவி வேட்டி உடுத்தி தன் சொத்துக்களை எல்லாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 17 பாகங்களாக பிரித்து கொடுத்து சாகும் வரைக்கும் சாதாரண கஞ்சியும் அசைவ சாப்பிடாம ஒரு மரவன் வாழ்ந்திருக்கான். அசைவமே சாப்பிடாம ஒரு மரவன் இந்த நாட்டில் வாழ்ந்தானா ஒரே ஒரு மகன் தான். வேற எவனுக்கு தகுதி இல்ல. அது நம் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவர் மட்டும்தான். அவர் சொல்ல, அவர் ஏன் சாதியில் மறவன் அல்ல, அவன் வீரத்தில் மறவன். வெள்ளக்காரனையும் கொள்ளக்காரனையும் ஒரே நேரத்தில் ஏத்து சண்டை போட்டாரு. ஒரே நேரத்தில் பள்ளி பாபா சொல்றாரு, 2 பேர் தான் இருந்தா இந்த முக்குளத்தோர் சமூகத்துல 2 பேர் தான் இருந்தான். 2 பேர் தான். யாரு? ஒன்னு முத்துராமலிங்கத்தேவர், ஒன்னு மூக்கியாத்தவர். 2 பேர் தான் நேர்மையின் சிகரமா இருந்தான். இன்னைக்கு சோழ போயிட்டாங்கிறாரு. இன்னைக்கு யாரு? பள்ளி பாபா சொல்றாரு, இன்னைக்கு சோரம் போயிட்டான். வேதனையோட பதிவு உண்டாரு. அந்த தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் இழந்த வாழ்க்கையை விட விஜய் நீங்க இழந்துட்டீங்களா? மதுரையில பஞ்சாலை தொழிலாளருக்காக, தேவருக்காக அல்ல, கல்லருக்காக அல்ல, நாடாருக்காக அல்ல, அகமுடையாருக்காக அல்ல, பஞ்சாலை தொழிலாளருக்காக கைது செய்யப்பட்டு மத்திய பிரதேசம் தாமோ ஜெயிலு கொலை பண்ணிட்டு போகல, கொள்ளையடிச்சிட்டு போல, ஊழல் பண்ணிட்டு போல,
சாதிக்காக வெட்டிட்டு போகல, தொழிலாளருக்காக. கம்யூனிஸ்ட், ரியல் கம்யூனிஸ்ட், ஒரு பொதுவுடைமைவாதி. அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து அவர் தொழிற்சங்கத்தை உருவாக்கி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டு மாவோவுக்கு கடத்தப்படுறாரு. இங்க மத்திய பிரதேசத்துக்கு தொடர் சிறைவாசம். இந்தியாவிலே ஒருத்தருக்கு ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே கைது பண்ணி திரும்பியும் உள்ள போட்டது அவரைத்தான். அந்த சிறையில கழிவறை கிடையாது. பெரிய குடும்பம், பசுமூன்ல பெரிய குடும்பம், கழிவறை கிடையாது. ஒரு மண் சட்டி எப்போ உள்ள வச்சிருவான், 6 மணிக்கு அடைச்சிருவான், மாலை 6 மணிக்கு தான் துடைப்பான். சிறுநீர் கழிக்கணுமா மண் சட்டியில கழிக்கணும், மலம் கழிக்கணுமா மண் சட்டியில கழிக்கணும். நாம் கொண்டாடுகிறோம் தாத்தா தெய்வ திருமகனார். அந்த 6 ஆண்டுகள் தாமோ சிறையிலே மண் சட்டியிலே மலம் கழித்து சிறுநீர் கழித்து வாழ்ந்தார் என்றால் அவரை விட நீ என்னடா விஜய் பெரிய புரிஞ்சியாடா? நீ பெரிய புரிஞ்சியாடா? விட்டுட்டு வந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய வக்கீல் குடும்பம். தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், இவரும் வக்கீல். இன்னைக்கு 50 ரூபாய் பீஸ் இல்ல, 50,000 பீஸ். அன்னைக்கு 1904ஆம் ஆண்டு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய வழக்கறிஞர் வெள்ளக்காரனை வீழ்த்தணும்னா அவனுக்கு எதிராக கப்பல் கட்ட வேண்டும் என்று காலா லாபியாங்கிற 2 கப்பலை கட்டி அதற்கு சுதேசி கப்பல் கழகம் என்ற பெயரை வைத்து நாடு முழுக்க மக்களுக்கு கையேந்தி வசூல் செய்து கப்பலை கட்டி வெள்ளைக்காரனை வைத்து கப்பலை வெட்டினார், பேசினார் என்ற காரணத்துக்காக கோயம்புத்தூர் கொடும் சிறையிலே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தார். கப்பலுடைய தமிழன், செக்கிழுத்த செங்கல் செம்மல் எங்கள் தாத்தா வாவு சிதம்பரனார். அவரை விட நீ பெரிய புடிங்கியாடா? நீ விட்டுட்டு வந்துருங்கிற அவரோட வசதியான வாழ்க்கை இழந்தீர்களா விஜய் அவர்களே? இழந்தீங்களா? சேதுபதியின் அமைச்சரவையில ஒருத்தர் சீதக்காதி என்ற ஒரு தளபதி, கிழவன் சேதுபதியின் அமைச்சரவையில பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்துல தன்னிடம் இருந்த நகைகளை, பொன்னை, வைரத்தை, நிலத்தை வித்து ஒருத்தர் கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு கொடுத்துக்கிறான். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்கிற கீழக்கரை சீதகாதி. அந்த சீதகாதியை போல மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் கூடிய சங்க இலக்கியங்கள் இன்னைக்கு திருக்குறள், அகநானூறு, 10 பரிவாடல் இருக்கிறது. நாம் திருக்குறளை படிக்கிறோம் என்றால் அந்த திருக்குறளை அச்சில் ஏற்றி வச்சுட்டான். ஆனா நூலகங்களை கொண்டு போய் சேர்த்து இது போல சங்க இலக்கியம் எல்லாம் மீட்டெடுக்க தன்னுடைய பாலவனத்தம் ஜமீனுடைய சொத்தை எல்லாம் வித்து கொடுத்தாரே எங்கள் தாத்தா பாலவனத்தம் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அவரை போல நீ ஏதாவது இழந்தியா? அதே வாவு சிதம்பரனார் கப்பல் கூட்ட காசு கொடுத்ததும் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அவர் போல ஏதாவது நீங்க கொடுத்தீங்களா? தன் நிலத்துக்கு கீழே ஒரு கரித்துண்டு கிடைக்குது. அந்த கரித்துண்டை இடத்துல போய் காமராஜர் கொடுக்க, காமராஜர் கொண்டு போய் நேரிட்டு கொடுக்க, நேரு பார்த்து விட்டு இது நிலக்கரி என்று சொன்னவுடன் தன்னிடம் இருந்த 1500 ஏக்கரை நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலைக்காக கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார். அவரை போல பனையூர் வீட்டை கொடுத்தீங்களா? படினவாக வீட்டை கொடுத்தீங்களா? 10 காரு, 10 வீடு, 500 கோடி பேங்க் பேலன்ஸ், 300 கோடி அசையும் சொத்து, 500 கோடி அசையா சொத்து, கையில கேஷ் 2 கோடி வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன். என்னடா இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் எதெல்லாம் விட்டு வந்தான்? பொண்டாட்டி விட்டு வந்திருக்காங்க. அவன் விட்டுட்டு வந்துட்டேன். கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆட்டக்காரியோடு கல்யாண வீட்டுக்கு போற இவனை அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு முதல்ல சீர் கொடுங்க, உங்க பிள்ளைக்கு கொடுங்க, அப்புறம் நாட்டை பார்க்கலாம். எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் உண்டு, ஐயா எடப்பாடி மீது விமர்சனம் உண்டு. ஆனால் குடும்பத்தோட பிள்ளைகளோட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவருடைய மனைவி பிள்ளைகள் அவரை குடும்ப தலைவர், அவங்க குடும்பத்துக்காகவே அவங்க முடிச்சிட்டாங்க கதையை. ஆனா எந்த தலைவனும் செய்யாத ஒரு எளி செயல் கட்டிய மனைவி நீதிமன்றத்தை கதறும் போது குறைந்தபட்சம் அது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, என் மனைவியை யாரும் பேசாதீங்கன்னு கூட சொல்லுங்க. அவர் மனைவியை திமுக இயக்குதுன்னு நான் விஜயத்து கேள்வி கேட்டேன், விஜய் என்ன திமுக இயக்குது. சீமான் கேள்வி கேட்டாரு, சீமான் திமுக இயக்குது. இப்ப மனைவி சங்கீதா விஜய் மேல விவாகரத்து வழக்கு போட்ட உடனே திமுக பணம் வாங்கி பேசுறேன். நான் கேட்கிறேன், உங்க பொண்டாட்டியவே திமுக இயக்குதுன்னா அப்ப நீ என்னத்த குடும்பத்தை நடத்தின? உன் பொண்டாட்டியே கட்டுப்படுத்த முடியாது, நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவ? உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது, நாட்டை எப்படி காப்பாற்றணும்? நான் கேட்கிறேன். சாத்தூர் மான தமிழர்கள் நீங்க கேட்கறீங்க, உங்க குரலா நான் கேட்கிறேன். அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்களே,
இந்த தேர்தல் என்பது ஒரு நடிகன் வந்தா, நாடாளும் ஆசையோடு வந்தா, அவனை பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். சாதிய எண்ணத்தோடு சாத்தூருக்கு வந்தார்கள். சாதிய எண்ணத்தோடு சாத்தூருக்கு வந்தவர்களை சாத்தி அடிச்சு சாத்தூர் மக்கள் ஓட விட்டார்கள். தமிழ் தேசியத்தை தலைக்க செய்தார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வணிகம் நிறைந்திருக்கிற இந்த பகுதியிலே இளங்கலை வணிகம் முடித்த இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிற எங்களுடைய ஆனந்த ராஜா அவர்களை இறக்கி இருக்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, சாத்தூரில் வாழ்ற மாநில தமிழர்களே, ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சா மட்டும்தான் நாம சோத்துல கை வைக்க முடியும். நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் விஞ்ஞானி கூட தோற்கலாம். ஆனா உணவை தருகிற விவசாயி தோக்க கூடாது. யாரோ இது போல மேடை போட்டு யாரும் பேசுறதே இல்லைங்க. அவன் முடிச்சிட்டான் கதையை. 2 நாள், கடைசி 2 நாள், எங்க 2 நாளே தேவையில்லை, எங்களுக்கு 2 hours இருந்தா போதும். கரண்டை மட்டும் கட் பண்ணிட்டு காலையில 4 மணிக்கு காசை கொடுத்து ஓட்ட வாங்கிடுவோம். எவனும் யாருமே பிரச்சாரத்துக்கு வரது இல்லையே, கும்பிட்டுட்டே போறாங்க தெருவில். எதுக்கு போறாங்கன்னு தெரியல. ஒரு பாட்டு உண்டு களவாணி படத்துல, காரு போட்டு ஓடி வந்து கையெடுத்து சலாம் போட்டு அக்காளும் தங்கச்சின்னு அவசரமா உறவ சொல்லி ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. தாலிக்கு தங்கம் தாரன், தாலிக்க வெங்காயம் தாரன், குலுக்கி வேலை தாரன், கூப்பிட்டாக்க ஓடியாரன். ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. சொந்தக்காரன் அடிச்சுக்கிறான், சண்டைக்காரன் சிரிச்சுக்கிறான், பச்சையா பள்ளி இழிச்சி அங்காளினா பங்காளினா. 10 நாள் கூத்து தானே சின்னாத்தா, அப்புறம் பார்த்தா கூட சிரிக்க மாட்டான் என்னாத்தா. ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தனையும் காணுமடி என்னாத்தா. அப்படின்னு ஒரு பாட்டு. ஓட்டு கேட்டு வந்தவன் எவனும் இல்ல. ஆனால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகள் தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆற்று மணல் கொள்ளையா, அங்கே சீமான் நிற்பார். கனிமவள கொள்ளையா, அங்கே சீமான் நிற்பார். 8 வழிச்சாலை பிரச்சனையா, அங்கே சீமான் நிற்பார். பரந்தூர் பிரச்சனையா, அங்கே சீமான் நிற்பார். கவின் ஆணவ படுகொலையா, அங்கே சீமான் நிற்பார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையா, அங்கே சீமான் நிற்பார். சாகர் மாணவா, பாரத் மாணவா, அங்கே சீமான் நிற்பார். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக சிறைச்சாலையா, அங்கே சீமான் செல்வார். இன்று தமிழ்நாட்டில் நடந்த மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மாணவர் போராட்டம் என்று எல்லா களத்திலும், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று சிக்கல், ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை என்று எல்லா களத்திலும் உலகத்தில் உடம்புல எங்க அடிபட்டாலும் கண் அழுவது போல உலகத்தில் தமிழன் எங்க அடிபட்டாலும் அழுகிற ஒரே குரல் அது செந்தமிழன் சீமான் என்கிற கலக குரல் மட்டும்தான். எவனோடும் சமரசம் செய்து கொள்ளாமல், எவனோடும் கையேந்தி நிற்காமல், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த 4 பேரையும் எதிர்த்து களத்தில் நிற்க ஒரே ஆண்மகன் எங்கள் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எல்லா கட்சிகளையும் கூட்டணி பேசி எவனும் வரலன்னு நாங்க நிக்கிற. கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய திமுக கூட அதிமுக கூட சேர மாட்டேன். ஏன்னா நான் பிரபாகரன் மகன் என்று நிற்கிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான். அப்படி இந்த சாத்தூர் களத்திலே அவருடைய தம்பியாக இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு மகனாக அண்ணன் ஆனந்த ராஜா அவர் நிப்பாட்டிருக்கிறோம். ஆனந்த ராஜா என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல, சாத்தூர் தமிழருடைய பிரதிநிதி. சாதி பார்த்து, மதம் பார்த்து, கட்சி பார்த்து, ரசிக மனப்பான்மை பார்த்து ஓட்டு போடாது. ஒரு முறை நான் தமிழன், தமிழ் தேசியன், தமிழ் இனத்தின் மகன் என்ற ஒற்றை குரலுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் மக்கள் உழைக்கும் மக்களின் சின்னமாக கூடிய விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். பணத்தை, ரசிக மனப்பான்மையை தூக்கி எறிந்தார்கள். காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழ சாத்தூரில் ஜெயிச்சாங்கிற வரலாற்றை எழுத வேண்டும், நேர்மையான தமிழன் ஜெயிச்சாங்கிற வரலாற்றை எழுத வேண்டும். ஆகவே ஏற்கலப்பை சின்னத்தை தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த ஏற்கலப்பை விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.